ரஷ்ய நாட்டு யூதர் ஒருவருக்கு இஸ்ரேலில் சென்று குடியேற அனுமதி கிடைத்தது. ரஷ்ய விமான நிலையத்தில் அவரது பொதிகளை சோதனை செய்த சுங்கத்துறை அதிகாரி லெனினின் உருவச்சிலை ஒன்று அவரிடம் இருப்பதை கண்டார். இது என்ன என்று அவரிடம் அந்த அதிகாரி வினவினார். தப்பு சார், உங்கள் கேள்வியே தப்பு. இவர் யார் என்று நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். இவர்தான் கம்யூனிசத்தின் தந்தை லெனின். ரஷ்ய மக்களுக்கு நல்லது செய்தவர், நாட்டின் வளர்ச்சிக்கு தீபம் ஏற்றியவர். இந்த மா மனிதனின் ஞாபக அர்த்தமாக இதை நான் என்னுடன் கொண்டு செல்கிறேன் என்று அந்த ரஷ்ய யூதர் பதிலளித்தார். சரி, நீங்கள் போகலாம் என்றார் அந்த அதிகாரி. இஸ்ரேலின் டெல் அவிவ் விமான நிலையத்தில் அவர் வந்திறங்கிய போது அங்கும் பரிசோதனை செய்யப்படுகிறது. அங்குள்ள அதிகாரி இது என்ன என்று வினவினார். தப்பு சார், இவன் யார் என்று நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். இவன்தான் பித்து பிடித்த மகா கொடியவன் லெனின். இவனின் கொடுமையால் தான் நான் ரஷ்யாவை விட்டு வரவேண்டியதாயிற்று. நாள்தோறும் இவன் முகத்தை பார்த்து திட்டி தீர்க்கவே இந்த உருவச்சிலையை என்னுடன் கொண்டு வந்தேன் என்றான். அதை கேட்டு பெருமிதமடைந்த அதிகாரி, சரி, நீங்கள் போகலாம் என்றார். தனது குடியிருப்புக்கு சென்ற ரஷ்ய யூதர் அந்த உருவச்சிலையை தன் வீட்டின் முன் மண்டபத்தில் தெரியும்படியாக வைத்தார். பின்னர் தான் இஸ்ரேல் தேசத்தில் குடியேறுவதை முன்னிட்டு தனது நண்பர்களை, உறவினர்களை அழைத்து விருந்து படைத்தார். அங்கே வந்த விருந்தினர்கள் இந்த உருவச்சிலையை கண்டு இவர் யார் என்று வினவினார்கள். தப்பு மக்களே, இது என்ன என்று நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். இது 24 கேரட் கொண்ட 10 கிலோகிராம் தங்கம். நான் இதை வரியேதும் கட்டாமல் சுங்கத்துறையிடம் சிக்காமல் சாதுரியமாக கொண்டு வந்தேன் என்று பெருமையுடன் பதிலளித்தார். பித்தலாட்டம் என்பது மக்களிடம் ஒரே விஷயத்தை பற்பல விதமாக, அதுவும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் புரிய வைக்கும் சூட்சமமாகும்.